Hi guys, நான் உங்க டாக்டர் Haswant Deva. திருப்பி மறுபடியும் இன்னொரு வீடியோல நம்ம உங்ககிட்ட சந்திக்கிறோம். வெல்கம் டு மை சேனல் வி ஸ்மைல். நம்ம எல்லாரும் சிரிக்க போறோம் இன்னைக்கு. நான் சொல்ற எந்த விஷயமே புதுசு கிடையாது. எல்லாரும் நடந்தது, பண்ணது, எழுதுனது, செய்யற ட்ரீட்மெண்ட் எல்லாமே பழசு தான். பட் என்னோட ஸ்லாங்ல ஒரு ஜோவியலா உங்க கூட நான் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நான் போடுறேன் இந்த வீடியோஸை. ஸோ எப்பயும் நம்ம வீடியோஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களை நல்லவர்னு ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களை லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஓகே, உங்கள் ஹேட்டர்ஸ் கிட்ட போய் ப்ரூவ் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஜாலியாக உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள், சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, வாங்க நம்ம டென்டல் டாபிக்குள்ளே போவோம். இன்னைக்கு நான் முக்கியமாக என்ன பேச போகிறேன்னா, நம்மளோட இந்தியாவில் டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவேர்னஸே சுத்தமாக இல்லை. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு சேர்க்குறாங்கன்னா ஒரு டென்டல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு தான் ஸ்கூல்லே அட்மிஷன் போடுவாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல மொத்த பார்ட்ஸை விட அதுக்கு போக போகிற எல்லா எனர்ஜியுமே நம்ம பல்லுன்னு தான் போகுது. நம்ம பல் நல்லா மெண்டால் மட்டும்தான் நம்ம அந்த எனர்ஜி ஃபுல்லாக நம்ம உடம்புல போய் அது சேரும். ஸோ நம்ம நல்லா மெல்லணும்னா என்ன ஆகணும், நம்மளோட பல்லோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸ் ஒரு சின்ன செக்கப்புங்க. 100 ரூபா வாங்குவாங்களா டாக்டர், அந்த 100 ரூபாய்க்கு நம்ம மிச்சப்படுத்துகிறோம்னு சொல்லி கடைசி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் போய் 3000 4000 செலவு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 100 rupees கொடுத்து மந்த்லியோ 6 months ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன செக்கப் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ சொல்லுவாங்க டாக்டர், அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் பல்லுக்கு நல்லது. நல்லா மெண்டா மட்டும்தான் உங்கள் ஆயிலும் நல்லா இருக்கும். நீங்கள் பல்ல பிடிங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆயிலும் அது தகுந்தாப்புல குறையும். ஸோ இது நல்ல ஒரு டிப்ஸோடு சொல்கிறேன் இன்னைக்கு. டோன்ட் எக்ஸ்ட்ராக்ட், பல்ல எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. பல் எடுத்தீங்கன்னா சின்ன பிரச்சனை கூட இந்த வலிக்குது பிடிங்க டாக்டர் அப்படிலாம் சொல்லாமல் பல்ல காப்பாற்றுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டாக்டர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்கோம், யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணாதீங்க. டென்டல் ரிலேட்டட் என்ன சொல்லியிருக்கோம், பல்லு எடுக்காமல் காப்பாற்றுங்க. எவ்ரி 6 months 1 year ஒரு சின்ன டென்டல் செக்அப் பண்ணிக்கோங்க, அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.